ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மசாலா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 6 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு இஞ்சி பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நான் 3 பார்ட்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து முழுசாக போட்டிருக்கேன். செகண்ட் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். தேர்ட் வந்து இடித்து போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அப்புறம் நான் 300 கிராம் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் 3மே நல்லா எண்ணெயில் வதங்கி வர மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆட் பண்ணி வதங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணி வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸில் அதுலேருந்தே தண்ணி வரும், மஷ்ரூம்லேருந்தே வரும். அந்த தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு சாலிடாக வேணும்னாலும் இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை செமி சாலிடாக வேணும்னா இன்னும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது தண்ணி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா மசாலா மஷ்ரூம் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.